வெல்கம் டு நிரஞ்சன்ஸ் கிச்சன். இன்றைக்கி அன்னதானத்துக்கு வந்து சிம்பிளாக ஒரு தக்காளி பிரிஞ்சு தான் பார்க்க போகிறோம். தக்காளி போட்டால் பிரிஞ்சு, அதுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். 5 அழகாக அரிசி போட போகிறேன். அதுக்காக நான் வந்து ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு மேலே எண்ணெய் எடுத்துக்கிறேன். 2 குழிக்கரண்டினா நம்ம குழம்பு ஊற்றுறல அந்த கரண்டியில் 2 குழிக்கரண்டிக்கு மேலே எண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 4 பட்டை 4 லவங்கம் எல்லாம் சேர்த்துருக்கேன். இதில் நான் இப்போ இந்த நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். கொஞ்சம் அரைச்சும் வச்சுக்கிறேன். நம்ம தக்காளி பிரிஞ்சுக்கு இது நல்லா இருக்கும். சிம்பிள் டிஷ்ஷு. நம்ம எப்போவுமே மழை நாளுக்கு ஒரு ஸ்டேஜ் வதங்கின பிறக்காங்க நம்ம தக்காளி இது மாதிரி அரை வேக்காடு வெந்துச்சு. இப்போ அரைச்சி விட்ட தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நான் இதில். இப்போ இதை பாருங்கள், இந்த கிரேவியே நமக்கு தக்காளி பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இதில் வந்து காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் எதுவுமே சேர்க்கல. காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறேன் இந்த தக்காளி பிரியாணி. இது பேச்சுலர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கு. பச்சை மிளகாய் இல்லைன்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் என்ன பொருள் இருக்கோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து தனி மிளகாத்தூள் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு 2 ஸ்பூன். இது வந்து நான் வந்து 2 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக செய்கிறப்ப ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும் தனி மிளகாத்தூள். இது வந்து பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஒன்றுக்கு இப்போ நான் 5 அழகு அரிசி எடுத்திருக்கேன். நான் அதுக்கு வந்து 10 அழகு தண்ணி சேர்க்க போகிறேன். நம்ம தக்காளி பாருங்கள் நல்லா இப்போ பாதி வேக்காடு குழஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இது பாருங்கள், நான் 10 அழகு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து புழுங்கல் அரிசியில் கூட நம்ம இந்த பிரியாணி செய்யலாம். புழுங்கல் அரிசி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். நம்ம சாப்பாட்டு அரிசியில் செஞ்சாலும். பேச்சுலர்ஸ் வீட்டில் புழுங்கல் அரிசி தான் இருக்குன்னா அதை போட்டு கூட இது ட்ரை பண்ணலாம். பிரியாணிக்கு வந்து அரிசி சேர்த்துக்கிறோம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சாச்சு. இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கிறோம். இங்கே பாருங்கள், பிரியாணி நம்ம தக்காளி பிரியாணி செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி அரைச்சியும் கொஞ்சம் தக்காளி கட் பண்ணியும் சேர்த்தோம்னா தான் நம்ம தக்காளி பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளியோட டேஸ்ட்டோட ஒரு மாதிரி நல்லா இருக்கும். இது வந்து எப்படி சொல்கிறது, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அது இது இறக்குறப்ப கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோம்னா சூப்பர். புதினா எதுவுமே நான் சேர்க்கல. இதில் வெறும் ரா பிரியாணி. நம்ம தக்காளி பிரிஞ்சிக்கு வந்து சாதம் மேலே வந்துடுச்சு. இப்போ டம் போட போகிறோம். டம் போட்டு மூடிடலாம். இது வேறு சரி பாருங்கள், சூப்பரான நம்ம தக்காளி பிரியாணி சிம்பிளாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணிக்கலாம். பேச்சுலர்ஸ் கூட சூப்பராக ரெடி பண்ணி இதை சாப்பிட்டது. அம்மா அன்னதானத்துக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அன்னதானத்துக்கு இன்றைக்கி 7 பேருக்கு ரெடி ஆகிடுச்சு. மாமா எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு கிளம்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில்.